ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்கல. நான் எப்படியாவது எம்எல்ஏ ஆனால் போதும் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லலை. அப்படி சொல்லாமலே அவர் சொன்னார், நீங்கள் வாங்க, ஜெயலலிதா அம்மாவிட்ட நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன், உங்களுக்கு கணிசமான இடங்களை வாங்கி தருகிறேன், ஒரு 4-5 பேராவது நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். என்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் மேல் மாடியில் உட்கார வச்சு பேசினார். கீழே இறங்கி வந்து அழைத்து கொண்டு போனார். ஏன்னா நான் அவருடைய மனசை மாத்திரன்னு சொல்லி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் என்னை மூப்பனாரை சந்திக்க விடாமல் தடுத்த நிகழ்வெல்லாம் நடந்தது. கீழே வந்து மறிச்சிட்டாங்க, தலைவர் தூங்குறாரு, உங்களை பார்க்க மாட்டாரு, போங்க அப்படின்னு. அதை அவர் மேலேருந்து சிசிடிவியில் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து நான் வெளியில் நின்றுட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போனார். மேலே போய் உட்கார்ந்து சொன்னார், கலங்காதே, பெரிய பெரிய கோப்புகளை கொண்டு வந்து பாமக கொடுத்திருக்கிறதே, திருமாவளவன் என்று எழுதியிருக்கிற எழுத்தை பாருங்கள், போட்டோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. தீனு போடுற மேல அருவாள் இருக்கு, இன்னும் முடிகிற இடத்துல புள்ளியில வெடிகுண்டு இருக்கு, அருவாள்ல இருந்து ரத்தம் சொட்டுகிறது, வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது. இது மாதிரி இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இவனை ஆதரிக்காதீர்கள். இதுதான் இன்னைக்கு பாமக கொண்டு போய் எல்லா தலைவர்களையும் கொடுத்த ஃபைல். இவ்வளவு பெரிய கோப்பு. அடங்க மறு என்கிறான், அத்து மீறு என்கிறான், திமிரி எழு என்கிறான், திருப்பி அடி என்கிறான், சாதி சண்டையை மூட்டுகிறான். இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள். இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை மேலே போய் உட்கார வச்சுட்டு எடுத்து காட்டுறாரு மூப்பனார். எடுத்து காட்டி இப்படிலாம் வருது, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருப்பேன், உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில். அவர் சொன்ன வார்த்தை. நானும் அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தோம், என் கூட யாரும் இல்லை. அவர் சொன்னார், அப்போதான் சொன்னார், நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். 2001 இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவோடு நான் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு இருக்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு எனக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருந்தால் மூப்பனார் சொன்னதை கேட்டு தலையசைத்து கொண்டு அந்த அணியிலே போய் நான் இணைந்திருப்பேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே நின்றேன். சில வாரங்களுக்கு பிறகு கலைஞர் அழைத்து அந்த கூட்டணியிலே நம்மை இணைத்துக் கொண்டார். அப்போது புதிய தமிழகமும் அவர்களோடு இருந்தார்கள். ஒரு தலித் இயக்கத்தோடு இணைந்து களத்திலே நிற்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தலித் மக்களை அரசியல்படுத்துவதற்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் அந்த அணியிலே போய் சேர்ந்தோம். இந்த வரலாறெல்லாம் பலருக்கு தெரியாது. இதே விழுப்புரத்தில் தான் கலைஞர் அறிவித்தார், நான் சமயநல்லூர் தொகுதியைத்தான் கேட்டேன், நான் போட்டியிடுவதற்காகத்தான் கேட்டேன், எனக்காகத்தான் ஒதுக்கினார். ஆனால் அவரே யோசித்து பார்த்து இந்த விழுப்புரத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிவித்த போது மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டி என்று அறிவித்தார். எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் புரிந்தது, சமயநல்லூரிலே நின்றால் திருமாவளவனால் வெற்றி பெற முடியாது, மங்களூரிலே அவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிய சூழலில் கலைஞர் அன்றைக்கு அவரே முடிவெடுத்து அறிவித்தார். ஒரு நீண்ட நெடிய வரலாறு நேரத்தை நாம் வீணடிக்க விரும்பவில்லை. இந்த அங்கீகாரத்தை நாம் தக்க வைக்க வேண்டும். தொடர்ந்து 2 எம்பிக்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், அல்லது 7 எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டும், அல்லது 6% வாக்குகளோடு ஒரு எம்பி வெற்றி பெற வேண்டும். இது போன்ற கிரைட்டீரியா. இதை தொடர்ந்து பெறவில்லை என்று சொன்னால் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. 4 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிட போகிறோம் என்றால் வரையில் காத்திருக்க தேவையில்லை, முன்கூட்டியே வாங்கிவிட முடியும். 99லேயே நான்
தனி சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று போராடி உச்ச நீதிமன்றம் வரையில் போய் அப்போதே 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து 10 நாள் இடைவெளியில் தேர்தலில் 2-3 நாள் மட்டுமே பிரச்சாரம் செய்து 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம். சட்டமன்றத்திலே வேண்டும் உதயசூரியன் சின்னத்திலேயே நில்லுங்கள் என்று சொன்னார். இல்லையா, எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும். அப்போது தொடங்கிய போராட்டம். எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்திருக்கிறீங்க, 2 தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம்னா 2 தொகுதி வெற்றி பெற்றுவோம் என்றால் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஒத்துக்கிட்டார். விழுப்புரம் 1, சிதம்பரம் 1. அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் கண்டமங்கலத்தில் நின்று இருக்கிறோம், மொகையூரில் நின்று இருக்கிறோம், வெற்றி இல்லை. உளுந்தூர்பேட்டையில் யூசுப் நின்னார், கண்டமங்கலத்தில் விஜயராகவன் நின்னார், மொகையூரில் சிந்தனை செல்வன் நின்னார். பொது தொகுதி இதெல்லாம். முகையூர், உளுந்தூர்பேட்டையெல்லாம் பொது தொகுதி. போட்டியிட்டோம், விழுப்புரத்தில் வெற்றி பெற முடியவில்லை. நான் கூட ஒவ்வொரு மாவட்ட செயற்குழுவையும் சொல்லுவேன், கடலூர் மட்டும்தான் நம் மானத்தை காப்பாற்றுகிற மாவட்டமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் தான் நமக்கான வெற்றியை தருகிறது. அதுதான் நம்முடைய தாய் மடி. விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா போராட்டங்களிலும் நாம் பங்கேற்றாலும் கூட இங்கே உங்களால் ஒரு தொகுதியை கூட வென்றெடுக்க முடியவில்லையே என்று நான் அடிக்கடி வருந்தியதுண்டு. ஆனால் இன்றைக்கு விழுப்புரத்தில் மகத்தான வெற்றியை பெற்று இந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. போன முறையே 19லேயே நாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும், 2 தொகுதியிலும் பானை சின்னத்திலே நின்று இருந்தால். ஆனால் எல்லா சூழல்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. திருமாவளவன் நின்றால் எந்த அளவுக்கு வாக்குகள் வந்து ஒரு முனையை குவி பெய்யப்படுத்தி திரளுகிறது, மற்றவர்கள் நின்றால் அந்த அளவுக்கு இல்லையே என்று ஜெயலலிதா அம்மையாரே சொன்னதாக மூப்பனார் ஒரு முறை என்னிடத்திலே சொன்னார். ஏன்னா சிதம்பரத்தில் 2.25 லட்சம், பெரம்பலூரில் 85,000 தான். ஆகவே சிதம்பரத்தில் போட்டியிடுகிற திருமாவளவனுக்கு வாக்குகள் போலரைஸ் ஆவதை போல, அணிதிரளுவதை போல விழுப்புரத்திலே திரளும் என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே நாம் பல முறை தோல்வியை சந்தித்திருக்கிறோம். நாம் தோற்று போவது முக்கியம் அல்ல, எதிரி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விடுவான் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. எனவே ஒருவேளை சிதம்பரத்தில் நான் தோற்றாலும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற வேண்டும், ஒருவராவது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பேசி மனம் ஒத்து மனம் உவந்து ஒன்று தனி சின்னம், இன்னொன்று கூட்டணி கட்சியின் சின்னம் என்று நாம் முடிவெடுத்தோம். அப்படி எடுக்காமல் ஒருவேளை பரிசோதித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்றும் சொல்லியிருக்க முடியாது. அன்னைக்கு இருந்த சூழல் வேறு, 2024 சூழல் வேறு, 2026 சூழல் வேறு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 6 இடங்களில் 4 இடங்களில் நாம் பெற்ற வெற்றி, அதிலும் 2 தொகுதி பொது தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றி, திருப்போரூரும் நாகப்பட்டினமும். இது சாதாரணமானதல்ல. பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்றுதான் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களே நினைத்தார்கள், நம்பினார்கள். ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே 4 தொகுதிகளிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்தார்கள். அது போதாது அங்கீகாரத்திற்கு. ஆகவேதான் சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி நமக்கு அங்கீகாரத்தை ஈட்டி தந்திருக்கிறது. எனது அருமை தோழர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம்.
கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம்.